ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு சூப்பர் டேஸ்ட்டாக ரொம்பவே வந்து குழந்தைங்களாம் விரும்புகிற மாதிரி எப்படி வந்துட்டு பிரெட் ஆம்லெட் வந்துட்டு ரெடி பண்ணுறது உள்ள ஸ்டப்பிங்கோட அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து உள்ளே சேர்த்து இந்த பதத்துக்கு வந்து வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் பொட்டேட்டோ வந்து தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம முட்டைக்கோசை வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கேப்சிகம் வந்துட்டு பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ பெரிய தக்காளினா ஒரு தக்காளி, சின்ன தக்காளி அப்படின்னா 2 தக்காளி சேர்த்து இது இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வந்து உப்பு போட்டு வந்துட்டு வதக்கிக்கலாம். இது கூட வந்துட்டு ஃப்ளேவருக்காக பார்த்தீங்க அப்படின்னா எக் கறி மசாலா இருக்கும் இல்லையா பாக்கெட்டில், ஸோ அது வந்துட்டு ஒரு 1/2 பாக்கெட் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ மசாலா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டு காய் நல்லா வெந்து வந்திருக்கணும். தக்காளியெல்லாம் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வந்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கிண்ணத்தில் வந்துட்டு தேவையான அளவு முட்டைகளை வந்து இந்த மாதிரி உடச்சி வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு அது கூட தேவையான அளவு உப்பும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த எக் கறி மசாலாவையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. உப்பு வந்து எல்லா பக்கமே வந்து படுற மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து நல்லா வந்து கிளறிக்கோங்க. ஸோ கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமே வந்துட்டு அந்த முட்டை படுற மாதிரி வந்து நீங்கள் முக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து தோசை சட்டி நல்லா காஞ்சதுமே வந்து அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நீங்கள் வந்துட்டு 2 ப்ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு வைங்க. ஸோ அது ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து பெரட்டி போட்டுக்கோங்க. பெரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வதக்கி வச்சுருக்கீங்க இல்லையா ஸ்டப்பிங் வந்துட்டு, ஸோ அதை வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து புஷ் பண்ணி விடுங்க. அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து அமுக்கி விட்டால் தான் வந்துட்டு உள்ளே வந்து செட் ஆகும். ஸோ அதனால் நல்லா வந்துட்டு கரண்டி வச்சு நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து புஷ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ப்ரெட் எடுத்து அது மேலே வச்சுட்டு அதையும் வந்து நல்லா வந்து அமுக்கி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே செட் ஆகிடும். ஸோ சாப்பிடும் பொழுது வந்துட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் நீங்கள் பெரட்டி போடும் பொழுது இந்த மாதிரி 2 கரண்டியை வச்சு நீங்கள் வந்து பெரட்டி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ளே இருக்கலாம் கீழே விழுகாது. கொஞ்சம் வந்துட்டு பெரட்டி போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபைனலாக வந்து சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு வந்துட்டு வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டு வந்து சாப்பிட்டாங்க. வந்துட்டு அவசர அவசரமாக ஒரு நாள் வந்து ரெடி பண்ணுற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவை அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.